சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஷை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே போராடுறாங்க. கிறிஷை அடித்த அந்த பையனோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஷுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிறேன். இல்லை அப்படின்னா அவனுக்கான தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதுக்கு ஒத்துக்கிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இவனை பார்த்து பார்த்து வளர்ந்து இவனோட ரவுடித்தனமும் கோபமும் அந்த கிறிஷுக்கு வந்துருச்சு போல. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து தப்பாக பேசுவாங்க. கிறிஷும் வந்து இவனை மாதிரியே பாருங்கள் சிறுவர் ஜெயிலுக்கு தான் போக போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு ரொம்ப கோவம் வந்து மனோஜை அடிக்க போயிடுவார். நான் ரவுடியாடான்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜை வந்து அண்ணாமலை வந்து அடிச்சிருவாங்க. எதுக்கு அவன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சப்போர்ட்டுக்கு போவாங்க. சும்மா இருங்க, இல்லை நீயும் அடி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு விஜயாவை அண்ணாமலை வந்து திட்டுவார். திட்டிட்டு பழசெல்லாம் தேவையில்லாமல் கிளறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முடிச்சிருங்க இதோடன்னு சொல்லிடுவார். ஆனால் மீனா வந்து முத்துக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் என்னதாங்க நடந்துச்சு, உங்கள் சின்ன வயசு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. ஸோ மீனா கேட்டோடனே முத்து வந்து அவர் பழைய கதைலாம் சொல்ல போகிறாரு. ஸோ என்ன கதை, என்ன நடந்திருக்கும், எதனால முத்துவை வந்து உங்கள் பாட்டி வீட்டில் விட்டு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.